இளைய சமுதாயம் போதைப் பொருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கஞ்சா, அபின், ஹெராயின், எண்ணிலடங்காத போதைப் பொருட்கள் ஊடுருவி இருக்கிறது. கிராமப்புறங்களில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், பள்ளியில் ஊடுருவி இருக்கிறது. நம்ம சமுதாயத்துக்கு தேவை ஒரு நடராஜன் மாதிரி ஒரு கிரிக்கெட் வீரர். நீங்க கிரிக்கெட்ல ஆர்வம் காட்டுறீங்கன்னா ஒரு நடராஜன் மாதிரி அதுக்கு டெடிகேட் பண்ணணும். பள்ளி மாணவிகளுக்கு என்னால் முடிந்த அளவு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து ஜோனு, டிஸ்ட்ரிக்ட், டிவிஷன், ஸ்டேட்டு அண்ட் நேஷனல்ஸ் லெவலில் பிள்ளைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். இப்போ இந்த வாட்டி ஸ்டேட்ல 4th பிளேஸ் அடிச்சிருக்கோம். நான் SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நேஷனல் லெவலில் தமிழ்நாடு டீம் கூட விளையாண்டுருக்கேன். எங்களுக்கு எங்கள் பிடி டீச்சர் நல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுனால தான் நாங்கள் நேஷனல் லெவல் அந்த மாதிரிலாம் போய் ஜெயிக்க முடியுது. இந்த தடவை நடந்த கிக் பாக்ஸிங் நேஷனலில் கூட நான் போய் மகாராஷ்டிராவில் புனேல நடந்ததுல 3rd பிளேஸ் அடிச்சிருக்கேன். நாங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் விளையாண்டு ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரோம்னா அதுக்கு மெயினாக எங்கள் டீச்சர், அப்புறம் எங்கள் பெற்றோர்கள் எல்லாராலும் சப்போர்ட்டால தான் இங்கே வரோம். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் அண்ணன் க. வைத்தி அவர்களையும், அண்ணன் ரீடு செல்வம் அவர்களையும், டாக்டர் பரமேஸ்வரி அவர்களையும், சமூக ஆர்வலர் அவர்களையும் மற்றும் சக விளையாட்டு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள், ஊர் முக்கியஸ்தர்கள், லயன்ஸ் கிளப் மெம்பர்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். நாம் இன்று கூடியிருப்பது எதற்காக என்றால், சமுதாயத்தில் தற்பொழுது என்ன நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரியும். இருப்பினும் நமது சமுதாயம் எதை நோக்கி போகிறது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. குறிப்பாக இளைஞர் சமுதாயம் பெருகி வரும் வேலை வாய்ப்புகளையோ, கல்வியையோ, விளையாட்டினையோ தேடி செல்லவில்லை. மாறாக இளைய சமுதாயம் போதைப் பொருளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அது மிகவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. நம் நாட்டிற்கு இது இப்பொழுதுதான் அதோட வேகம் தெரிய வருகிறது. அமெரிக்காவில் சாமுவேல் லேபோர்ட்ஸ் என்கின்ற ஒரு மிக மூத்த வழக்கறிஞர் போதைப் பொருள் கடத்துபவர்களுக்காகவே வாதாடி அனைவரையுமே விடுதலை பெற்று கொடுத்து வந்திருந்தார். அந்த நேரத்தில் அமெரிக்க அரசாலே எதுவும் செய்ய இயலவில்லை. உடனடியாக என்ன செய்வது என்று ஒரு முயற்சித்து சாமுவேல் லேபோர்ட்ஸ் அவர்களையே உச்சநீதிமன்ற நீதிபதியாக நாட்டில் நியமித்தார்கள். பிறகு என்ன, அனைத்து போதைப் பொருள் கடத்துபவர்களும் தண்டனைக்குரிய ஆளாகி அனைவரும் தற்போது படிப்படியாக குறைக்கப்பட்டது. அதே போலத்தான் நம் நாட்டில், குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் தற்போது கிராமப்புறங்களிலும் போதைப் பொருள் அளவுக்கு அதிகமாக ஊடுருவிருக்கிறது. மது அது ஒரு புறம் ஆராய் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை ஒழிக்க நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நேரத்தில் மது ஒரு பக்கம் ஆராய் பெருகி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் கஞ்சா, அபின், ஹெராயின் உள்ளிட்ட எண்ணிலடங்காத போதைப் பொருட்கள் ஊடுருவி இருக்கிறது. கிராமப்புறங்களில், குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில், பள்ளியில் ஊடுருவி இருக்கிறது. அதை நாம் தடுக்க என்ன வழி என்று பல்வேறு முயற்சிகளாக ஒவ்வொரு சமுதாயத்தினரும், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு காலகட்டத்திலும், அரசு துறைகள், நீதித்துறை, அனைத்து துறைகளுமே ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஏதேனும் ஒரு வகையில் அதில் கடுமை காட்டி தான் வருகிறது. அதில் பெரிய அளவிற்கு அவங்களும் வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அதை அந்த வகையில் மட்டுமே வெற்றி பெற வைக்க முடியுமா என்றால், அதற்கு ஒரு வலு சேர்க்கும் விதமாக இளைய சமுதாயத்தை விளையாட்டினை மேம்படுத்தி போதைப் பொருளை வெளியேற்றி என்கரேஜிங் ஸ்போர்ட்ஸ் எலிமினேட்டிங் ட்ரக் அபியூஸ் என்ற தலைப்பின் கீழே நாம் இங்கு இந்த விளையாட்டு போட்டியினை நடத்துவோம் என்று ஒரு முயற்சி. அதற்கு ஆதரவு அளிக்க வேண்டி நம் சமுதாய மக்களிடம் கோரிக்கை விடுத்து மாண்புமிகு அம்மா அவர்களை அணுகினோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் கனிவோடு அதை உடனடியாக பரிசீலித்து, இளைஞர்களுக்காக மட்டுமே ஏதேனும் செய்ய வேண்டும், விளையாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நான் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறேன், அது எந்த வகையிலான உறுதுணையாக இருந்தாலும் நான் செய்கிறேன் என்று அம்மா அவர்கள் உடனடியாக உறுதியளித்தார்கள். உடனடியாக நாம் சமுதாயத்தின் முக்கிய பெற்றோர்கள், சமுதாய தலைவர்கள் அனைவரும் அணுகினோம். அவர்களும் இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று எங்களிடம் நீங்கள் கோரிக்கை வைத்தால் அது சம்பந்தமாக மட்டும் உடனடியாக நாங்கள் எந்த விதமான கோரிக்கையும் நிராகரிக்காமல் உங்களுக்கு தேவையான அத்தனையும் செய்து தருகிறோம் என்று நம்மளிடையே ஒரு உறுதிமொழி அளித்ததன் பேரில் நாம் உடனடியாக இன்று தாமதப்படுத்தாமலே இதை செய்ய வேண்டும் என்று 2 நாட்களிலே இதை நாம் தற்போது தயார் செய்து இந்த இடத்தினை நாம் உருவாக்கி இருக்கிறோம். நீங்கள் அனைவரும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உடல் திறனை மேம்படுத்தி, உடல் உழைப்பை மேம்படுத்தினால் மட்டுமே நாம் முன்னேற முடியும். பண தேவை இருக்கிறது, பணம் இல்லை என்று பல பேர் அதையே நினைத்து கொண்டு போதைப் பொருளுக்கு அடிமையாகிறார். நல்ல பணம் வச்சிருக்கவனாலுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஐடியில் 2 லட்சம் சம்பாதிக்கிறான், 3 லட்சம் சம்பாதிக்கிறான், அவனாலையுமே ஒன்றும் பெருசாக எதையும் சாதிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் விளையாட்டில் ஆர்வத்தை காட்டலை அப்படின்னா உங்களால் வேறு எதுவுமே பண்ண முடியாது. பணம் இருந்துட்டால் சந்தோஷம் வந்துடுமா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பணம் இல்லைங்கிறதா போய் நீ போதைப் பொருளுக்கு அடிமை ஆகுறியா? அது அதை விட கேவலமான ஒரு விஷயம். நாம் அதிலே மீண்டு வெளில வரணும். எதையுமே நாம் ஆர்வமாக தான் செய்யணும்.
இன்றைக்கி நம்ம பகுதிகளிலேருந்து நீதித்துறைகளை எத்தனை பேர் வந்து நாம் ஒரு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் அதிகமாக சமூகத்தில் பின்தங்கிய பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள் வாழ்கிற பகுதி இது. இந்த பகுதியில் எத்தனையோ பேர் நீதிமன்றங்களில் இன்றைக்கி நீதித்துறை நடுவர்களாக, நீதிபதிகளாக, மாவட்ட நீதிபதிகளாக, டாக்டர்களாக, அரசு வக்கீல்களாக, பெரிய பெரிய அரசியல் தலைவர்களாக இங்கு உருவெடுத்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் உருவெடுக்காத நபர்களே கிடையாது. அதை நீங்கள் அதை தான் நீங்கள் எடுத்துக்கணும் மோட்டிவேஷனாக. நான் அதெல்லாம் மோட்டிவேஷனாக எடுத்துக்க மாட்டேன். எதையோ ஒன்று மோட்டிவேஷனாக எடுத்து பண்ணால் அது மிகப்பெரிய ஆபத்தில் தான் போய் முடியும். நம்ம சமுதாயத்துக்கு தேவை ஒரு நடராஜன் மாதிரி ஒரு கிரிக்கெட் வீரர். நீங்கள் கிரிக்கெட்டில் ஆர்வம் காட்டுறீங்கன்னா ஒரு நடராஜன் மாதிரி அதுக்கு டெடிகேட் பண்ணணும். இன்றைக்கி ஒரு மேட்ச் விளையாடுறது, நாளைக்கு காலையில் போய் வேறு ஒரு இது பண்ணுறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு நம்ம மக்களுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். கல்வி, விளையாட்டு இந்த ரெண்டை தவிர வேறு எதை வச்சு நம்ம பண்ண முடியாது அப்படிங்கிறத மட்டும் உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு மீதியை நம்ம அம்மா அவர்கள் மற்றும் தலைவர்கள் இவங்கெல்லாம் உங்களுக்கு நல்ல சிறப்புரை ஆற்றுவாங்கன்னு வேண்டி அவங்களெல்லாம் வரவேற்று உங்கள் சார்பாக வரவேற்று அவங்கள மகிழ்கிறேன். அரவிந்த் சரி, நன்றி. என்ன இருக்கு? அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி விளந்தை ஆண்டிமடம் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். 2012 முதல் உடற்கல்வி ஆசிரியராக பள்ளியில் பணிபுரிந்து வரும் நான் பள்ளி மாணவிகளுக்கு என்னால் முடிந்த அளவு எவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுக்க முடியுமோ கொடுத்து ஜோனு, டிஸ்ட்ரிக்டு, டிவிஷன், ஸ்டேட்டு அண்டு நேஷ்னல்ஸ் லெவலில் பிள்ளைங்களை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறோம். அதனால் எங்களுக்கான தேவைகள் வந்து மிக அதிகமாக இருக்குது. அது எல்லாமே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறதுனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக உட்காந்துட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இன்னும் பிள்ளைங்களை வந்து நிறைய லெவலில் கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும். மேலும் வந்து இங்கே இருக்கிற அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து பெரியவர்களும் எங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கிறாங்க. ரீடு தொண்டு நிறுவனமும் சரி, பீனிக்ஸ் தொண்டு நிறுவனமும் சரி, மற்றும் இன்னைக்கு வந்து ஜட்ஜு கையால் பிள்ளைங்க வந்து நேஷ்னல் போயிட்டு வந்த பிள்ளைங்க இன்னைக்கு வந்து ஒரு சால்வை போற்றி அவங்களுக்கு வந்து இன்னைக்கு கௌரவிச்சாங்க. அது மிக பெருமையாக இருக்குது. இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் வந்து பிள்ளைங்களும் பெற்றோர்களும் தான். பள்ளி தலைமை ஆசிரியர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நாங்கள் பிள்ளைங்களை இன்னும் மேலும் சிறப்பாக கொண்டு வரணும்னு சொன்னால் கவர்மெண்ட்டும் கொஞ்சம் எங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னால் இன்னும் சிறப்பானது ஒரு விளையாட்டை எல்லாம் நிறைய பிள்ளைங்கள் வந்து பயன்பெறுவாங்க என்று இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி அளித்ததுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் ஜெயராஜேஸ்வரி. நான் அரசு மகளிர் உயர்நிலைப் பள்ளி விளந்தை ஆண்டிமடத்தில் படிச்சுட்டு வரேன். நாங்கள் வந்து ஹேண்ட்பால் விளையாடுவோம் நல்லா. இந்த வாட்டி ஸ்டேட்டில் வந்து 4th பிளேஸ் அடிச்சிருக்கோம். நான் வந்து SGFI ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் நேஷ்னல் லெவலில் தமிழ்நாடு டீம் கூட விளையாண்டுருக்கேன். எங்கள் டீச்சர் எங்களுக்கு நல்லா சொல்லி தருவாங்க. லீவ் நாள்லையும் நல்லா ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. நான் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்துட்டு படிக்கிறேன். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்களுக்கு வந்துட்டு எங்கள் பிடி டீச்சர் நல்லா ட்ரைனிங் கொடுக்குறதுனால தான் நாங்கள் நேஷ்னல் லெவல் அந்த மாதிரிலாம் போய் ஜெயிக்க முடியுது. இந்த தடவை நடந்த கிக் பாக்ஸிங் நேஷ்னலில் கூட நான் போய் மகாராஷ்டிராவில் புனேல நடந்ததில் வந்துட்டு 3rd பிளேஸ் அடிச்சிருக்கேன். அதுக்கு வந்துட்டு எங்கள் மாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ சொல்லணும். நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ தூரம் போக வச்சதுக்கு அவங்களுக்கும் தேங்க்யூ சொல்லணும். நாங்கள் வந்து கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஸ்கூலில் படிக்கிறோம். நாங்கள் இந்த அளவுக்கு எல்லாத்துலேயும் விளையாண்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் வரோன்னா அதுக்கு மெயினாக எங்கள் டீச்சர், அப்புறம் எங்கள் பெற்றோர்கள் எல்லாராலும் சப்போர்ட்டாக தான் இங்கே வரோம். எங்கள் டீச்சர் முக்கியமாக எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் அம்மா மாரி பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. நாங்கள் இவ்வளோ ப்ளேஸ் பண்ணுறோன்னா அதுக்கு மெயின் காரணம் எங்கள் டீச்சர் அப்புறம் பெற்றோர்கள் தான். தேங்க்யூ. நாங்கள் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறோம். நாங்கள் 12th ஸ்டாண்டர்ட், 12th 11th 2 டீம் இருக்குது.
நாங்கள் ஸ்டேட் லெவலில் ஹேண்ட்பாலில் போயிருக்கோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் ஃபஸ்ட்டு. சிஎம் டிராஃபியில் கூட செலக்ட் ஆகி இப்போ இந்த வாட்டி ஸ்டேட் டீமில் போகிறோம் நாங்கள். அரியலூர் மாவட்டம் சமுதாயத்தில் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய மாவட்டம். இந்த மாவட்டத்தில் போதைப்பொருள் விழிப்புணர்வு சம்பந்தமாக நம்ம ஒரு விளையாட்டு தொடராக நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சியாக அணுகுனாங்க. விழா கமிட்டி சார்பாக கேஎஸ்ஜே செந்தில், அரவிந்த் 2 பேரும் அணுகுனாங்க. அவங்களோட அணுகுமுறை கிரிக்கெட்னா எல்லா மக்களும் விளையாடுற ஒரு விளையாட்டு, அதுவும் இளைஞர்கள் இந்த பகுதியில் பெருமளவில் விளையாடுற ஒரு விளையாட்டு கிரிக்கெட். அந்த போதைப்பொருள் விழிப்புணர்வு கிரிக்கெட் தொடர காந்தி பிறந்த நாளான இன்று காந்தி ஜெயந்தி அன்றே தொடங்க வேண்டும் என்று ஒரு முடிவு செய்து உடனடியாக மாண்புமிகு சார்பு நீதிமன்ற நீதிபதி ஜெயங்கொண்டம் அம்மா அவர்களை அணுகினோம். அதே போல காவல்துறை துணை கண்காணிப்பாளர் சீராளன் அவர்களை அணுகினோம். அவர்கள் அனைவரும் அதற்கு ஆதரவு தெரிவித்தார்கள். பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்கள் வைத்தியண்ணன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் திரு ரீடு செல்வம் இவர்கள் ஒத்துழைப்பு தந்தார்கள். பள்ளி சார்பாக, அரசு மேல்நிலைப்பள்ளி சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்கள் அதற்கு அனுமதி தந்து அதற்கு விளையாட்டு ஆசிரியர்களை நம்மிடையே ஒதுக்கி அவர்களையும் நம்மோடு பங்கெடுக்க செய்திருக்கிறார்கள். இளைஞர்கள் இதற்கு போதிய அளவிலான ஆதரவினை தருகிறார்கள். விரைவில் போதைப்பொருள் ஒழிப்பிற்கான அனைத்து விதமான நல்முயற்சியும் தொடரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம். நான் வழக்கறிஞர் ராஜ்குமார், ஜெயங்கொண்டத்தில் வழக்கறிஞரை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மது ஒழிப்பு, புகையிலை ஒழிப்பு சம்பந்தமாக கிரிக்கெட் தொடர் ஒன்று ஆண்டிமடத்தில் சக வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் சேர்ந்து ஒன்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது சம்மந்தமாக முதல் மேட்சாக வழக்கறிஞர் அணிக்கும் உள்ளூர் அணிக்கும் முதல் மேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைக்க நம்ம ஜெயங்கொண்டம் சார்பு நீதிபதி அம்மா அவர்களும், மருத்துவர் பரமேஸ்வரி அவர்களும், உள்ளூர் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் வைத்தியண்ணா அவர்களும், இதர உள்ளூர் முக்கியஸ்தர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. இது ஒரு ஜாலியாக விளையாடுறது, வழக்கறிஞர் ஜாலியாக விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். எல்லாருமா சகோதரத்துவத்தோட எல்லாம் ஒன்று சேர்ந்து விளையாடுறதுக்காக வந்திருக்கோம். இதில் கலந்துக்கிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை போலவே இதர வழக்கறிஞர்களும் கலந்துக்கிட்டு விளையாட வந்திருக்காங்க. அந்த அனைவருக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.